ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மகன் தன் வயதான அம்மாவுக்காக தினமும் உதவி செய்தான். அவன் வீட்டில் உணவு தயாரித்து தண்ணீர் கொடுத்து அன்னை கவலை இல்லாமல் இருக்கச் செய்தான். அந்த மகனின் மனதில் நல்லவை செய்யும் ஆசை எப்போதும் இருந்தது. ஆனால் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தனர். நீ வாழ்க்கையை அனுபவிக்கலையா என்று கேட்கின்றனர். ஆனால் மகன் கவலைப்படவில்லை. அவன் மனதில் நன்மை செய் ஆசை மேலோங்கி இருந்தது. அவன் உண்மையில் தன் அன்னை மற்றும் குடும்பத்தை மகிழ வைத்தான். அம்மா மகனை அழைத்து சொன்னார், நீ நல்ல மனிதராக வளர்வாய். நல்லவை செய்வதால் அல்லாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். அந்த வார்த்தைகள் மகனுக்கு உயிரோட்டமாக இருந்தன. அவன் மேலும் முயற்சி செய்யத் தொடங்கினான். மகன் கடின சூழலில் கூட அன்னைக்கு உதவி செய்ததை தொடர்ந்தான். அவன் தினந்தோறும் வீட்டுப் பணிகளை செய்து அன்னை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்தான். அவன் மனதில் நல்ல நடத்தை வளர்ந்தது. அதனால் அவன் வாழ்க்கையில் அமைதி பெருகியது. அவனின் சேவை மற்றும் நல்ல நடத்தை காரணமாக அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். நல்ல வேலை, நல்ல குடும்பம், சமூகத்தில் மதிப்பு, இந்த அனைத்தும் அவனுக்காக அல்லாவின் ஆசீர்வாதமாக வந்தன. அவன் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக மாறியது. மகனின் நல்ல நடத்தை மற்றவர்களுக்கும் உதாரணமாக இருந்தது. கிராம மக்கள் அவனை பார்த்து நல்லவை பின்பற்றத் தொடங்கினர். ஒரு சிறிய நல்ல செயலும் அன்பும் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எப்போதும் பெற்றோருக்கு சேவை செய்து நல்ல நடத்தை பின்பற்றுவோம். அல்லாவின் ஆசீர்வாதம் எப்போதும் நம்முடன் இருக்கும். ஒரு மனிதனின் சிறிய முயற்சி கூட பெரிய பலனை தரும்.